பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, 5 புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் யுவராஜ். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. இதுவரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில ரொம்பவே வித்தியாசமான வினோதமான பல நிகழ்ச்சிகள் கேட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இந்த பகுதியில என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய நிகழ்ச்சியில இதுவரைக்கும் இடம்பெறாத ஒரு கடிதம் தாங்க இப்போ இடம்பெற போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்களுடைய இலக்கங்களை பத்தி உங்களுக்காக சொல்ல வந்திருக்காங்க. சரி வாங்க நேயர்களே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங் சார். என்னங்க முணுமுணுப்பு, அமைதியா இருங்க. சரி, இன்னைக்கு நாம இலக்கங்கள் பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். அதாவது இலக்கங்களை பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி சார். இலக்கணமா? மேக்ஸ்ல எங்க இருந்து சார் இலக்கணம் வந்தது? இல்ல திவ்யா, இலக்கணம் இல்ல, இலக்கங்கள். கணிதத்தின் நிலையை குறிக்கக்கூடிய இலக்கங்கள். நிலைனா என்னதுங்கய்யா? சொல்றேன். எண்களின் நிலை என்பது எண்களின் இடமதிப்பை குறிப்பது. அதாவது ஒரு எண்ணுடைய இடத்தை குறிக்கிறதுக்கு பேருதான் எண்களின் நிலைன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு 1, 10, 100, 1000 என பல வகையா அந்த எண்ணை நாம குறிக்கலாம். ஒரு எண்ணின் இடமதிப்பு ஒரு எண்ணின் இடமதிப்பை 1ஆம் இலக்கம், 10ஆம் இலக்கம், 100ஆம் இலக்கம், 1000ஆவது இலக்கம் என கூறுவார்கள். இப்போ நாம ஒரு எண்ணோட உதாரணத்தை வைத்து பார்க்கலாமா? பார்க்கலாம் ஐயா. சரி, உதாரணத்திற்கு நான் இப்போ ஒரு எண்ணை சொல்றேன். அது என்னன்னா 354. 354. இதுல 3 எண்கள் இருக்கு. இதுல 3 எண்கள் இருக்கு. இதுல 354 3ஆ பிரிக்கணும். அதாவது 4 என்பது 1ஆம் இலக்கம். அந்த எண்ணுடைய பின்பகுதியிலிருந்து போங்க. 4, 5, 3
இந்த வரிசைப்படி 4 1ஆம் இலக்கம். அடுத்தது உள்ள அந்த 5 எப்படி நீங்க சொல்லுவீங்க? 54 அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அந்த இடத்துல 50, அது வந்து 10ஆம் இலக்கம். அதுக்கப்புறம் நம்ம 3க்கு போகணும். இந்த எண்ணை நீங்க முழுமையா எப்படி சொல்லுவீங்க? 354. 4 1ஆம் இலக்கம், 5 10ஆம் இலக்கம், 300 அதாவது 3 என்பது 100ஆம் இலக்கம். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, எண்களின் இலக்கங்களை இடமாக குறிக்க வேண்டும். அதாவது எண்களின் இலக்கங்கள் இருக்கு இல்லையா, அத ஒவ்வொன்றையும் ஒரு இடமா பிரிக்க வேண்டும். அதாவது பிரிக்கிறது அப்படி கூட நம்ம சொல்லலாம். என்னன்னா, புரிகிறதா பசங்களா? நல்லாவே புரியுதுங்கய்யா. நல்லது. யாராவது ஒருத்தவங்க இப்போ ஒரு எண்ணோட இலக்கங்களை குறிப்பிட முடியுமா? முடியும் ஐயா. இப்போ நான் ஒரு எண்ணை தரேன், அதோட இலக்கங்களை எல்லாரும் அழகா பிரிச்சு காட்டணும். சரியா? சரிங்க ஐயா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எண்ணை கொடுத்து நான் சொல்ல சொல்ல நீங்க அதை பிரிங்க. என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே தான் நீங்க பிரிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு முழுமையான எண்ணை தரேன், நான் சொல்லாமலே நீங்க அதை பிரிக்கணும். சரியா? சரிங்க ஐயா. சரி, இப்போ நம்ம அடுத்த எண்ணை பார்க்கலாம். 541 3 எண் இருக்கு. அதுல எப்படி நீங்க பிரிப்பீங்க? நான் சொல்ல சொல்ல இந்த முறை நீங்க சொன்னீங்கன்னா போதும். அடுத்த முறை நான் உங்களுக்கு சொல்றேன். 541 முதல்ல உள்ள எண் 5, 10வது உள்ளது 4, இறுதியா உள்ளது 1. 541. அத 1 என்பது 1ஆம் இலக்கம். அதாவது என்னுடைய கடைசியில உள்ள ஒரு எண், அது வந்து 1ஆம் இலக்கம். சரியா? அடுத்து 4. 4ஐயும் 1ஐயும் அந்த எண்ணிலிருந்து பிரித்து எடுத்தா நீங்க அந்த எண்ணை எப்படி சொல்வீங்க? 41. 41. 41 அதாவது 41. அப்போ 4 என்பது 10ஆம் இலக்கம். அதாவது என்னுடைய பின்வரிசையிலிருந்து வாங்க. 1 என்பது 1ஆம் இலக்கம், 1 என்பது 1ஆம் இலக்கம், 4 என்பது 10ஆம் இலக்கம். இப்போ அடுத்ததா இந்த என்னுடைய முதல் எண்ணை பார்க்கலாம். அதாவது 5. 541. இப்போ 541. அப்போ 5 என்பது என்ன இலக்கம் சொல்ல முடியுமா? நான் சொல்றேங்க ஐயா. சரி திவ்யா, சொல்லு. 100வது இலக்கம் தானங்கய்யா? ரொம்பவே சரியா சொன்ன திவ்யா. அனைவரும் கை தட்டுங்க. ரொம்ப நல்லது. நாமும் அடுத்ததா உங்களுக்கு தனியா நான் ஒரு எண்ணை கொடுக்க போறேன். அது என்னுடைய துணை இல்லாம நீங்க அதனுடைய இலக்கங்களை பிரிச்சு சொல்லணும். சரிங்க ஐயா. உங்களுக்கான எண்ணை நான் இப்போ கொடுக்க போறேன். நீங்க அந்த எண்ணை நல்லா காதுல வாங்கிட்டு அதுல 1ஆம் இலக்கம், 10ஆம் இலக்கம், 100ஆம் இலக்கம் எது எது அத கரெக்டா சுட்டி காட்டினா போதும். சரியா? சரிங்க சார். உங்களுக்கான எண் 345. இதற்கான இலக்கங்களை யார் சொல்ல போறீங்கன்னா ஒருத்தரா சொல்லுங்க. சரியா? முதல்ல இந்த எண்ணுக்கான இலக்கங்களை குறிக்க போறது யாருன்னா நித்யா, நீ சொல்லு பார்க்கலாம். 345.
5 கடைசியில இருக்கிறதுனால அது முதல் இலக்கம், 4 இரண்டாவதா இருக்கிறதுனால அது 10வது இலக்கம், 3 மூணாவதா இருக்கிறதுனால அது 100வது இலக்கம். சரியா சார்? ரொம்ப சரியா சொன்ன நித்யா. சரி, ஆமா, இன்னொரு எண்களை சொல்லி நான் இப்ப இன்னொரு எண் தரேன், அதை வேற யாராவது சொல்றீங்களா? எஸ் சார். சரி, உங்களுக்கான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 241. எங்க திவ்யா சொல்லு பார்க்கலாம். 1 அது 1வது இலக்கம், 4 அது 10வது இலக்கம், கடைசியா 2 அது 100வது இலக்கம். சரியா சார்? ரொம்ப சரியா சொன்ன திவ்யா. சரி பசங்களா, இது வரைக்கும் நாம 1, 10, 100 ஆகிய 3 இலக்கங்களை பத்தியும் அதை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றத இது வரைக்கும் பார்த்தோமா. உங்க எல்லாருக்கும் இது தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்ன, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். இப்போ இது வரைக்கும் இலக்கங்கள்ல 3 இலக்கங்களை பத்தி ரொம்பவே அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்னதா ஒரு இடைவெளி போயிட்டு இருந்தாலும் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர் அட்டகாசம், அருமை, அமர்க்கலம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நினைச்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா, பேப்பர் போடுங்க, பழைய பேப்பர், இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா, வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளவுப்பா? அக்கா, கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா, நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா, நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா, நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது, 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே, ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ பூட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன்.
பாரெங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். ஒரு 5 வரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நாம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு உங்க யாராலாவது சொல்ல முடியுமா? அன்னைக்கு நீங்க சொல்லும் போது 5 இலக்கங்கள் பத்தி சொன்னீங்க. ஆனா நடத்தினது 3 இலக்கங்கள் தான் நடத்துனீங்க. இப்ப 4வது 5வது இலக்கங்களை பத்தி சொல்ல போறீங்களா சார்? ரொம்பவே சரியா சொன்ன திவ்யா. இப்போ நம்ம 4 மற்றும் 5ஆம் இலக்கத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நடத்திய 3 இலக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா இருந்திருக்கும். இப்போ அடுத்து 4 மற்றும் 5ஆம் இலக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன? முதல் 3 இலக்கங்களையும் இன்னொரு முறை சொல்லி கொடுங்க சார். தொடர்ச்சியா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சுக்க இன்னும் வசதியா இருக்கும். சரி திவ்யா, கண்டிப்பா உனக்காக இன்னொரு முறை அந்த 3 இலக்கத்தையும் சொல்றேன். தேங்க்யூ சார். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு எண்ணை எடுத்துக்கலாம். சரியா? 436. இதுல கடைசியா உள்ள 6 1ஆம் இலக்கம். அந்த 36 அதுல உள்ள 3 10ஆம் இலக்கம். 436 அதுல உள்ள 4 100வது இலக்கம். என்ன திவ்யா?
இப்போ உனக்கு அது புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சது சார். 4, 5வது இலக்கங்களை பத்தி இப்ப சொல்லுங்க. சரி, 4 அப்புறம் 5ஆம் இலக்கத்தை பத்தி பார்க்கலாமா? வேற யாருக்கும் இந்த 3 இலக்கங்கள சந்தேகம் இல்லையே? இல்ல சார். சரி, இப்போ நாம 4 மற்றும் 5 இலக்கங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல உதாரணத்துக்கு நான் ஒரு எண்ணம் சொல்றேன். 1714. இதுதான் 4 இலக்க எண். இதில் 4 என்பது என்ன? 1ஆம் இலக்கம் ஐயா. 4 என்பது 4. 4 என்பது 1ஆம் இலக்கம் சார். 1 அப்படிங்கிறது. அடுத்ததா 1 என்பது என்ன? 1 என்பது 10ஆம் இலக்கம் ஐயா. சரி, அடுத்ததா 7 என்பது என்ன? 100ஆம் இலக்கம் சார். அடுத்ததா உள்ள 1 என்பது சொல்லுங்கப்பா. 1 என்பதுனா என்ன? சரி, உங்க யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். 1 என்பது 1000வது இலக்கம். 4 எண்கள் இருந்தால் அது 1000வது இலக்கம் வரை இருக்கும். சரியா? சரிங்க சார். புரிகிறதா பசங்களா? புரிஞ்சுது சார். உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் 4 இலக்கத்துக்கு. இது எந்த வருஷம்? இந்த வருஷத்தோட இலக்கம் என்னன்னு தெரியுமா? 2014. 2014ன்றது எத்தனை இலக்கம் எண்? 4 இலக்கம் எண். அதுல 4 எத்தனாவது இலக்கம்? 1ஆம் இலக்கம். 4 என்பது 1ஆம் இலக்கம். அதுல 1 எத்தனாவது இலக்கம்? 10ஆம் இலக்கம். 0 எத்தனாவது இலக்கம்? 100வது இலக்கம். 0 என்பது 100வது இலக்கம். 2 எத்தனாவது இலக்கம்? 2 என்பது 1000வது இலக்கம். இப்போ உங்களுக்கு 4 இலக்கங்கள் ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்குமே. ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கு சார். சரி, இப்போ நம்ம 5ஆம் இலக்கம் பத்தி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 4 இலக்கம் எண் கொடுப்பேன். என்னுடைய உதவி இல்லாம நீங்க அதை சரியா சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேரா 5ஆம் இலக்கத்துக்கு போயிடலாம். சரியா? சரிங்க சார். இப்போ உங்களுக்கான 4 இலக்க எண் என்ன அப்படின்னா 1995. அத அந்த எண்ணுடைய இலக்கத்தை ஒண்ணா சொல்லுங்க. 1995ஆம் எண்ல 5 அப்படிங்கிறது வந்து 1ஆம் இலக்கம். 9 என்பது 10வது இலக்கம். மற்றொரு 9 என்பது 100வது இலக்கம். 1 என்பது 1000ஆம் இலக்கம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் நாம 4 இலக்கங்கள் பத்தி பார்த்திருப்போம். உங்க எல்லாருக்கும் அது கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதா? புரிஞ்சது சார். சரி, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா 5ஆம் இலக்கம். ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியில வாங்க நேயர்களே ஒரு சின்னதா ஒரு இடைவேளை போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. பேப்பர் பழைய பேப்பர் பழைய பேப்பர்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா.
பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால் 25 ரூபா வருதுக்கா. இந்தாப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன ஐயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். பாரெங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. சரி வாங்க நேயர்களே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா 5ஆம் இலக்கம். இப்போ 5 இலக்கத்துக்கான உதாரணத்திற்கு அடிப்படையில் வரக்கூடிய எண்ணதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது 10,543. கேட்கும் போதே தலைய சுத்துது சார். இவ்வளோ பெரிய நம்பரா? பயப்படாத நித்யா. அதாவது 10,543 இந்த எண்ணுல மொத்தம் 5 இலக்கங்கள் இருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சரி, இந்த 10,543 அப்படின்ற எண்ணுல 3 என்பது எத்தனாவது இலக்கம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
3 என்பது 1ஆம் இலக்கம். வெரி குட். அடுத்து 4 எத்தனாவது இலக்கம்? 4 என்பது 10ஆம் இலக்கம். 4 என்பது 10ஆம் இலக்கம். அடுத்து 5 என்பது எத்தனாவது இலக்கம்? 5 என்பது 100ஆம் இலக்கம். 0 என்பது எத்தனாவது இலக்கம்? 0 என்பது 1000ஆவது இலக்கம். 1 என்பது எத்தனாவது இலக்கம்? தெரியல சார். அந்த 1 தான் 10,000வது இலக்கம். அதாவது இந்த எண்ணுடைய 5வது இலக்கில் உள்ள நிலையில் உள்ள எண் இதுதான் 10,000வது இலக்கம். இப்போ உங்களுக்கு 5 இலக்கத்தை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி பசங்களா, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் நடத்திய 5 இலக்கத்தையும் வீட்டு பாடமா எழுதிட்டு வந்துருங்க. சரியா? சரிங்க. அதற்கான எண்களை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச எண்ணை தேர்ந்தெடுத்து அதற்கான இலக்கங்களை எடுத்துட்டு வந்துருங்க. ஆனா எல்லாருமே குறைஞ்சபட்சம் 10 எண்களாவது எடுத்துட்டு வந்துடணும் வீட்டு பாடமா எழுதி. சரியா? சரிங்க சார். ஆமா, அடுத்த வகுப்புல இதே மாதிரி இலக்கங்களை பத்தியும் மற்ற கணக்கு பாடங்களை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ சார். சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.